மூன்றாவது நீங்க பாப்பீங்கன்னா வஞ்சிக்கிறவர்களுடைய இருதயம் அருவருப்பா இருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். பாருங்க, அந்த 25வது வசனம் நமக்கு சொல்லுது, நீதிமொழிகள் 26, 25. ஆமென். அவன் இதம் பேசினாலும் அவன் என்ன செய்யாத, நம்பாத. ஏன் நம்ப கூடாதா? அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள். 7 அப்படிங்கிறது எபிரேய கலாச்சாரத்தை பொறுத்தளவில் 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது, முழுமையை காட்டுகிறது, ஆமென், நிறைவை காட்டுகிறது. அப்படின்னா இங்க என்ன சொல்லி தர்றார் சாலமோ? ஆமென், இதம் பேசுறவன், சாஃப்டா இருக்கிறவன், வார்த்தையினால் வஞ்சிக்கிறவனுடைய இருதயம் முழுவதுமே பூரணமாய் நிறைவாய் அருவருப்பா இருக்கும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். அருவருப்பு, அருவருப்பு. அவங்க இருதயம் முழுவதுமே துன்மார்க்கத்தினால் அல்ல, அருவருப்பினால் நிரம்பி இருக்கும். அதற்கு மகிமை. அந்த ஆமென் அருவருப்பு என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தியிருக்கிற எபிரேய வார்த்தை தோபா, TOEBAH, தோபா. அதனுடைய அர்த்தம் வெறுக்கத்தக்கது. 2, தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. 3, ஒழுக்க ரீதியாக அருவருப்பான நடத்தை. ஒரு விஷயம் கூட சொல்றேன், வெறுக்கத்தக்கது, தேவனுக்கு அருவருப்பான ஒன்று, ஒழுக்க ரீதியாக அருவருப்பான நடத்தை. அருவருப்பு அப்படின்னு சொல்றது மிஸ்டேக் அல்ல, தவறல்ல. அது தேவனுக்கு பிடிக்காத, தேவனை அருவருக்க வைக்கிற விஷயம்தான் அருவருப்பு என்று சொல்லுவது. அதாவது இப்படி சொல்றேன், ஆமென், அருவருப்பு என்பது தவறல்ல, பாவம் அல்ல, துன்மார்க்கம் அல்ல. அருவருப்பு என்பது தேவன் பூரணமாய் வெறுக்கிற விஷயம் தான் அருவருப்பு. அல்லேலூயா. சோதோம் கோமராவை அருவருத்தார், அருவருப்பா இருந்துச்சு அவருக்கு. சரி, இங்கே சொல்லி இருக்கு அவன் இருதயம். இருதயம் தெளிவா தேவ ஜனங்கள் கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. இருதயம், இருதயம்னா எதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இருதயம் தான் சிந்தனையின் மையம். ஆமா, நம்முடைய சிந்தனைகளுடைய முழு சென்டரே இருதயம். உணர்ச்சிகளின் இருப்பிடம், நம்முடைய நோக்கங்கள். எதை செய்யணும், ஒரு வார்த்தை பேசணும்னா நம்ம ஒரு மோட்டிவ் வைக்கணும். உள்ளத்துக்குள்ள நமக்கு ஒரு ஆமென் தீம் இருக்கு, மோட்டிவ் இருக்கு வாழ்க்கைக்கு. அதனுடைய ஆமென் மூலதனம், அதுதான் உறைவிடம், வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மையம். இதுதான் இருதயம்னு சொல்லி இருக்கு. நம்முடைய இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இருதயம் இந்த சிந்தனையின் மையமாகிய, உணர்ச்சியின் இருப்பிடமாகிய, நோக்கங்களின் உறைவிடமாகிய, வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மையமாயிருக்கிற நம்முடைய இருதயம் தேவன் பூரணமாய் வெறுக்கிற அருவருப்புகளால் நிரப்பப்பட்டிருக்குமானால் நாம் யாருக்கும் நன்மையா இருக்க முடியாது. வார்த்தை மிருதுவா இருக்கலாம், ஆமென், ஆனா குணாதிசயம் தீட்டா இருக்கும். ஏன் குணாதிசயம் தீட்டா இருக்கும்? இருதயம் முழுவதும் அருவருப்பு இருக்கு. மகிமை. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் ஆவியானவர் சொல்லி தருகிறார். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனுடைய ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:45 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் தான் அவனுடைய பொக்கிஷம். அவனுடைய குணாதிசயத்தில் வெளிப்படுவது, வார்த்தையில் வெளிப்படுவது, அவனுடைய உணர்வுகளில் வெளிப்படுவது எல்லாமே இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வெளிப்படும்.
இருதயம் முழுவதும் அருவருப்புன்னா அவன் குணாதிசயத்தில் அருவருப்பு தான் வெளிப்படும், தீட்டு தான் வெளிப்படும். அவனுடைய நோக்கம் முழுவதும் தவறானதாத்தான் இருக்கும். பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்தில் பொல்லாப்பு இருக்கும், ஆனா வாய் என்ன செய்யும்? தவறானதை பேசும். அந்த நீதிமொழிகள் 17:15 வசனம் சொல்லுது, துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விரவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. இப்போ 7 அருவருப்புகள்னு சொல்லப்பட்டுச்சு. பூரணத்தை காட்டினாலும் நீதிமொழிகள்ல ஒரு இடத்துல 7 அருவருப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. வேகமா இந்த வசனத்தை எடுங்க. 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம், அதனுடைய 16 முதல் 19 வரையிலான வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ம் அவருக்கு அருவருப்பானது. இந்த 7ம் சேர்ந்தா 7ம் அவருக்கு அருவருப்பானது. வாசிங்க. மேட்டிமையான கண். ஒண்ணு என்ன கண்ணு? உங்களுக்கு என்ன கண்ணு? ஹலோ, சிலரை பார்த்து அவங்க கண்ணை பத்தி ஏதாவது சொன்னா கோவம் வந்துடுது. நான் சொல்கிறேன், உங்கள் கண் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் கண்ணை பார்த்து என்ன சொல்லி பரியாசம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் கண் மேட்டிமையான கண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது. என்ன கண்ணாக இருக்கக்கூடாது? ஆமாம், சிலர்லாம் சிலரை பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்தோத்திரம். சிலர்லாம் அவங்கள கடந்து போகும்போது இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. பாருங்கள், ஜோமன் ஆண்டவரே, இந்த பார்வை இவர்களை சுட்டரித்து விடக்கூடாது. ஆமென். அப்படித்தான். இது வெளியே உள்ளவங்களை பற்றி இல்லை, ஆவிக்குரியவர்களை பற்றி தான் பேசுகிறேன். ஆமென். ஒரு காலத்தில் நமக்கு தாழ்மை தான், ஆனால் வர வர நமக்கு கொஞ்சம் என்ன வந்துடுது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயரும்போது கண்ணும் என்ன செய்யுது? அதுக்கு சிலர் வியாக்கியானம் வர, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு கர்த்தர் சொல்றாராம். ஏறிட்டு பார்க்குறாங்களா? மேட்டிமையான கண், எல்லாரையும் தாழ்வாய் பார்க்கிற மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாரையும் உங்களிலும் பெரியவர்களாக பாருங்க. ஆமென். எல்லாரும் என்னை விட பெரியவர்களாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேட்டிமையான கண். அடுத்து பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் நாவு. சிலருக்கெல்லாம் உண்மை என்கிறதே வராது. சிலருக்கு எப்படின்னா எப்பமாவது ஒரு காத்தான் பொய் வாயில வரும், நிர்பந்தகரமாக. சிலருக்கு எப்பமாவது ஒரு காலம் உண்மை வாயில வரும். அதில் சிலர்லாம் சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் உண்மையே பேசினதில்லை. அது கர்த்தருக்கு அருவருப்பு. எந்த பொய்யும் பேசக்கூடாது. ஆவிக்குரிய பொய்யும் பேசக்கூடாது, பரிசுத்த பொய்யும். சிலருக்கெல்லாம் பச்சை பொய், சிகப்பு பொய், மஞ்ச பொய், நிறைய பொய் இருக்கு. பொய்யில பல ரகம். எந்த பொய்யும் கர்த்தருக்கு அருவருப்பு. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும். தப்பே பண்ணிருக்க மாட்டான், ஆனா அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சு அழிக்கிறவன் தான் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும். இது அன்னைக்கு கத்தி எடுத்து வெட்டுவான், யுத்தத்தில் நிறுத்தி கொள்ளுவான். இன்னைக்கு வார்த்தையாலே கொல்லுவான். யாரை எப்படி அழிக்கணும்னு சிலருக்கு கை வந்த கலை. குற்றமற்றவர்களுடைய, நமக்கு தெரியும் அவன் நியாயமா இருக்கான், அவன் நேர்மையா இருக்கான். அதற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், ஒரு ஆமீன் மரம் வெட்டுகிறவன் அவன் காட்டுக்கு போனான். ரொம்ப நேரமா திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கையில கோடாரி இருக்கு, வெட்டுகத்தி இருக்கு, கயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு. காடு ஃபுல்லா மரமா இருக்கு. ஆனா ஒரு மரத்தையும் வெட்டல்ல, சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் கண்ட மரத்தையும் வெட்ட மாட்டான், நேரா நிக்கிற மரத்தை மட்டும்தான் வெட்டுவான். எதை மட்டும்தான் வெட்டுவான்?
எதற்கும் வளைந்து கொடுக்காத நேராய் நிற்கிறேன். சிலருக்கு அப்படித்தான், நேர்மையா இருக்கிறவங்களை எப்படியாவது வெட்டி போடணும், கள்ளத்தனம் இல்லாதவங்களை அழிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை, கத்தருக்கு அருவருப்புன்னு கத்தர் சொல்றார். துராலோசனையை பிணைக்கும் இதை எப்படியா எப்பவும் அடுத்தவங்களை பத்தி துராலோசனை, தவறான ஆலோசனையை பிணைக்கிற இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நல்லது செய்யறதுக்கு ஓடவே செய்யாது. ஆனா தீமை செய்யறதுக்கு, ஒருத்தனுக்கு விரோதமா பண்றதுக்கு, அடுத்தவன் அழிக்கிறதுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யறதுக்கு கால் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். மற்ற எதுக்கும் நேரம் இருக்காது, ஆனா தீமை செய்யறதுக்கு நேரம் இருக்கும். நேரமும் இருக்கும், காலமும் இருக்கும், மனமும் இருக்கும், உற்சாகமும் இருக்கும். நன்மை செய்யறதுக்கு பலம் இல்லை, ஆனா தீமை செய்யறதுக்கு பலம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. அது அருவருப்பு. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அடுத்தவங்களை பத்தி கூசாம தப்பா சொல்றது, தான் பார்க்காத காரியத்தையும் நான் பார்த்தேன் சொந்த கண்ணால் அப்படின்னு சொல்றது பொய் சாட்சி. எனக்கு தெரியும் அடிச்சு பேசுறது, நெஞ்சில் அடிச்சு பேசுறது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. இருதயத்தை நிரப்பி இருக்கும்னா நானும் வஞ்சிக்கிறவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரருக்குள்ள ஈஸியா விரோதத்தை உண்டு பண்றது. உடன் பிறந்தவர்களுக்குள் விரோதம், சேர்ந்து ஆராதிக்கிறவர்களுக்கு இடையில விரோதம். சேர்ந்து 2 பேர் ஜெபம் பண்ணிட்டா 3வது ஆளுக்கு பிடிக்கல, விரோதத்தை உண்டு பண்ணுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அனைவருமே யாமேன் சகோதரனும் சகோதரியும். பிதாவின் சித்தத்தை செய்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களும் சகோதரியும். யார் வளர்ந்தா என்ன, யார் சேர்ந்தா என்ன, யார் ஜெபித்தா என்ன, பிரிச்சு விடுறோம் பிரிவினை. சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லுது.